சின்னஞ்சிறுப்பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதடி தேடும் சொல்லுக்குள்ளே எந்த மனமே எனக்கு வராகவும் உன்னை தானே நடமாடுவேன் சின்னஞ்சிறுப்பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் மச்சான் இல்ல அதனால கை தட்டுவாரு. கை தட்டல எப்ப தட்டுற போங்க மச்சான். அப்புறம் மாமா நான் இங்க உடனே கூப்பிட்டேன். அதுங்க நீ என் குடும்பத்துல குண்டி அடிச்சு கும்மி அடிச்சுட்டு போயிடும் போல இருக்க. மாமா போற போற காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத. காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. கம்மாவட்டி பேரு சொன்ன பொலி ஒதுங்கும் பாரு. ஆமா கம்மாவட்டி பேரு சொன்ன பொலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத. காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. கம்மாவட்டி பேரு சொன்ன பொலி ஒதுங்கும் பாரு. ஆமா கம்மாவட்டி பேரு சும்மா பொலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள கல்லணையா தேவரையா வாரிசையா. வீரமுள்ள வம்சமையா தேவரையா வாரிசையா. வீரமுள்ள கல்லணையா தேவரையா வாரிசையா. அத்திமர பாற என்ன பேசுது இந்த ஊரு. ஆமா அத்திமர பாற அட பேசுது இந்த ஊரே.
காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கம்மாவட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கம்மாவட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டா கருப்பசாமி பேரு இந்த ஊரை காப்பது பாரு ஆமா கருப்பசாமி பேரு இந்த ஊரை காக்குது பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத கம்மாவட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கம்மாவட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நான் கட்டி காத்த என் சிவங்க கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கணும் கோ டு மை ஹவுஸ் ஹவுஸ் இந்த லாக் பப்புன் டான்ஸு காலமாகி போச்சு நீங்கள் ஒரு 12 அடிக்கு வேலியை வெட்டி அடைச்சாலும் தீய பொருத்திட்டு போயிடுவாங்க ஐயா அந்த பாடியை எரிக்க முடியுமா ஐயா என்ன திருவிழா முடிஞ்சு எரிச்சு விட்டு அந்த பத்தியா 108க்கு ஃபோன் அடிச்சிட்டேன் என் தம்பி எதுவும் பேசப்படாது அவன் தவளையை எழுதி விட்டுருவேன் கதைக்கு வாரேன் வாங்கண்ணே கதைக்கு தானே வாங்க என்னமோ நம்ம கடைக்கு வாங்கினே பருப்பு மலிவா போடுறேன்னு சொன்ன மாதிரி சொல்றீ என்னடா கதைக்கு வாங்கன்னு சொன்னேன் எங்க அப்பா வேற சொன்னாலே உனக்கு நீர் கசிவு ஏற்பட்டுரும் அப்படியாண்ணே முரட்டாள் எங்க அப்பா வேறு நம்பிராஜன் நம்பிராஜன் தானே அதுக்கு என்ன என்னடா பொசுக்குன்னு கேவலப்படுத்தி விட்டு எங்க அப்பா அவ்வளோ வரியால நம்பிராஜன் தானே நம்பிராஜன் அப்படின்னா நாட்டினுடைய அரசன் எங்க ஆத்தாவுக்கு ஒத்த புருஷன் அது யாருக்கு தான் அரசன்னா புருஷன் பொண்டாட்டி இருக்கிறது தானே செய்ய சரி பேசுறா ஆனா எங்க அப்பா எங்களை அடிப்பாரு கல்லை வெட்டி எறிவார் எல்லா அப்பனும் அதை தாண்டா செய்கிறாங்க அதுதானே உண்மை தோல்ல சுமந்து கம்மாயில் நீச்சல் பழைய கொடுத்தாரு எங்க அப்பா முட்டு முண்டை அதை தான் எல்லாம் செய்வாங்க சொல்லு எங்க அப்பா ஆனா எங்க ஆத்தா சொல்றா கோத்தா வச்சே கிடையாது பேச்சே கிடையாது பஸ் அதோட திரும்பிருச்சு மெட்ராஸில் பானிபூரி ஒருவனா இருப்பேன் போல அதை பெட்டிக்காரன் கள்ள பருப்பு தாண்டா வெர்னா பீச்சில் நன்றி ப்ரோ ஏங்க ஆதன் என்னாச்சு என்னாச்சு வாய் குளருது ஒய் ப்ரோ எங்க ஆத்தா 7 பிள்ளைய பெத்தா ஏண்டா கோத்தா உங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்லையா உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா 7 பேரை பெற்றிருக்காங்க என்ன சொன்ன 7 பேர்த்த பெற்றிருக்காங்க எங்க அப்பனுக்கு வேற வேலை இல்லையா ஆமாண்ணே வாங்க போ போறவரை கூப்பிடாத வேட்டி அழுக்காயிரும் கம்மாபட்டி வைரமுத்து சார்பாக கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுகள் போய் சட்டை எடுத்துட்டு வா பாய் கம்மாபட்டி வைரமுத்து அவர்கள் எனக்கு பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்திய அந்த ஐயா அவர்களுக்கு நன்றி 7 குழந்தை எங்க அம்மா 7 குழந்தையும் பத்து 7 பேரானே 7 பேர் பெரிய ஸ்காடு இருக்குண்ணே ஹார்டு ஒர்க்கு தான் அதுக்கப்புறம் எங்கள் ஆத்தா கற்பப்பையில் இடமுள்ளன்னு இருக்கு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஜவுளி கடை கட்ட போய் உள்ள வச்சு விடுறேன் ஆனா மணிகண்டா கம்மாபட்டிக்கு வந்த நேரம் இந்த கருப்பனோடைய இந்த இருக்க ஜாமியனுடைய அருளோடு உங்க அப்பையும் திரும்பி சுரண்டிட்டானா அம்மா மாசமா இருக்கா ரொம்ப ஒரு பெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன் அது இல்லடா வேற என்னன்னு எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கடா பொண்ணா சந்தோஷமான விஷயம்னு பொண்ணு யாருன்னு கேளு யாருண்ணே பொண்ணு இது இருக்குல்லடா எது திருவிடானே ஆமா திருவிடானே திருவிடான பஸ் ஸ்டாண்டை ஒட்டிய எங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காயனே பொன்னூர்ல மகடா என்னாரு பொன்னூர்ல மக பொன்னூர்ல மக ஆனா அவர் இங்க பெரியப்பாங்க மச்சான் ஆயிட்டோம் நம்ம 2 பேரும் உறவுக்காரன் ஆயிட்டோம்
ஏன் மச்சான் அப்படி முறைக்கிறிய? ஓ முகரையே இந்த லட்சணத்தில் உன் பெரிய பையன் மக மயிரை புடுங்கணுமா? ஆனா மணிகண்டா மச்சான், எங்க ஆத்தா அப்பா தான் பூ வைக்க போனாங்க. தட்டு வண்டியில இடம் இல்லைன்னு நான் ஓடுனேன். சரி. எங்க அப்பா தாருக்கு மூட்டை சூத்துல ஊத்திட்டேன். ஆஹா, வீட்டுக்கு போறேன். நீ சிரிக்கிறியா இல்ல வாங்கோலி இறந்து போக முடியல 2 முடியல சிரிச்சு இந்த டாட்டாச்சு காத்தறங்கி போச்சு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த பிள்ளை பூ வைக்க போயிருக்காங்க. சரிண்ணே. பூ கடை அடைச்சிட்டாங்க. அப்புறம் எங்க ஆத்தாங்க ரோட்டோரத்தில் இருந்த எருக்கலம்பூவை ஒடிச்சு. என்னண்ணே போய் என் தங்கச்சிக்கு எருக்கலம்பூலாம் வச்சிருக்கிய? அது ஒத்த கண்ணு மாறு கண்ணா. ஆஹா, சுண்டி இழுக்குமா கப்பும். அது பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? சப்பு. என் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதா? சப்புன்னு எனக்கு தெரியும். சப்புன்னு போச்சாடா. சப்புன்னு கூட்டம் பூரம் போயிருச்சாடா எடுவட்ட வளைய. பார்த்ததுனால தெரியும் சப்புவ. ஆனா மச்சான் உங்க தங்கச்சி அழகா இருக்கும்னு சொன்னிச்சு எங்க ஆத்தா. தேவதை மாதிரி இருக்கும். தேவயானி மாதிரியே இருக்கும் என் தங்கச்சி. அந்த அழகு மலையா 18ஆம் படியா கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிடு. கருப்பா கருப்பா, எனக்கு நல்ல ஒண்டாட்டியா நீ சேர்த்து வச்சேனா அதுக்கு ஏன்டா நீர்மலை அடி அடிக்கிறேன். நல்ல ஒண்டாட்டியா சேர்த்து வச்சு தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வரந்தா 18ஆம் படி கருப்பு. ஓ வாசல்ல ரெட்டை கடா வெட்டுறேப்பா தம்பி. ரெட்டை கடா வெட்டுவேன். நீ செவரட்டி கலாண்டு சொல்லக்கூடாது. வரவே மாட்டேன். என் பொண்டாட்டிய கூப்பிடுவா. கூப்பிடுகிறே. சப்பு சப்பு வாடா தங்கம். கண்ணே சப்பு வாடா. கம்மாவட்டி மக்கள் எல்லாம் கண் கலங்கட்டும் வாடா. ஏய் எனக்கு பொண்டாட்டியா உங்களுக்கு பொண்டாட்டியாப்பா? எல்லாரும் கத்துறீங்க அலைய. அமைதியா இருங்க எல்லாரும். என் தங்கச்சி வர்றதை சிரிக்க கூடாது. சப்பு வாடா என் தங்கம். ஏன் மச்சான்? மச்சான் தங்கச்சி சேலம் மாதிரி இருந்துச்சு. அதுல என்ன ஓமத்திர வாடா வருது? என்ன தண்ணி தூக்குனதோ வருது மச்சான். தண்ணி தூக்கும் போது ஒட்டிக்கிடுச்சோ? ஏன் போயிட்டா கண்ணே? வெக்கப்படுற மச்சான். சப்பு வாடா என் தங்கம். பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபம் பிடிக்கணும் மச்சான். ஆமா மச்சான், நிறைய வேலை இருக்கு. என்ன மச்சான்? மச்சான் ஏண்டி காளி முண்டை வெறும் கூட தேவையில்லாத ஏன் மச்சான்? ஆரம்பமே தடுத்தின்னு முடிச்சு தானேமா இருக்கேன் மச்சான். இல்ல மச்சான், உங்களை பார்க்க வெக்க. ஏன் மச்சான் அந்த பாடி எங்கனே பார்த்துருக்கேன். இல்ல மச்சான், என் கூட அனுபவப்பட்ட பாடி மாதிரி இருக்கு. லேசா கத்தால வாட வருது. இல்ல மச்சான், உங்க தங்கச்சி தானா? என் தங்கச்சி தான். உங்க தங்கச்சி முகரைய காமிக்க சொல்லுங்க மச்சான். ஐயோ வெக்கப்படுதே மச்சான் என் தங்கச்சி. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே மச்சான் என் தங்கச்சிய பாத்தீங்களா? டோட்டல் தமிழ்நாட்டிலே தப்பு நடந்துருச்சாடா. டாடாடா எந்த காட்டு பிறைத்து நீ முண்டேனே இது பெரியமா ஏண்டா இவன் சப்பாடா. இங்க வாடா, நீதானடா அண்ணே. இங்க வாடா. உன் குடும்பத்தோட பெட்ரோல் குண்ட வீசல உங்களை. இது சப்பாடா. ஏய் உங்களை விட்டு நான் போவேன். இரச அடிக்குது வாயில அடிச்சே வருவேன் மச்சான். ஏ என் தங்கச்சிக்கு வாழ்க்கை எனக்காக நீங்க அவங்க காலையில விழுக கட்டி போட்டாரு மூடு வருது. உன் காலில் விழுகிறேன்டா. என்னை விட்டுருங்கடா, அரைஞ்சு வரும்டா. ஏண்டா ஒரு மனத்தை அண்ணா உண்மையிலேயே உன் காலில் உண்மையிலே இவ்வளவு நாள் அது முகரை பார்த்து நீ வளர்த்துருக்கவாரு. நீங்க காலில் விழுந்துதானே கட்டி பிடிச்சி கட்டி கொடுக்குறேன் மச்சான். என் தங்கச்சியை நான் அண்ணே மச்சான் வேணாம்ன்ற நான் புருஷனுக்கு என்ன செய்யறது? ஐயோ புருஷனுக்கு என்னமோ. ஐயோ மச்சான் கட்டிக்குவாரு. நீ வேணாம், அவ கட்டிக்கலன்னா நீ இருக்கல அண்ணே. உனக்கு அண்ணே வேணும்டா.
மரியாதை அதை கொண்டு போய் எரிச்சிடுறா. ஏன் அத்தான்? ஐயோ கஞ்சி குடிக்கும் போது மூஞ்சி என்னடா அது கட்டி பிடிக்குது மிச்சர் பாக்கெட் மாதிரி மொறுமுருண்டுது என்ன? நீங்க ஆசையா சாப்பிடுக்கணும் மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்க மச்சான். ஐயோ என் தங்கச்சி முத்தம் கொடுக்குதே. மச்சான் பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே அதான் கம்மா வட்டி பொம்பளை கூட அதை பாருங்கத்தா. இது மூஞ்சிய பார்த்தா எவனாவது இருளடிச்சு செத்து போயிட மாட்டானா? நல்லா கழுத்தரிப்பேன் கோழி எங்கேன்னு. மச்சான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா பாத்துக்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு உள்ள போயிருக்கடா போடா. அதுல நான் எப்போதும் ஆனந்த கண்ணீரை தான் மச்சான். எதுக்கு அண்ணன் நீ கும்பிட்டு விழுகுறா? நீனும் மச்சானும் சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருந்தேன் மச்சான். 3 மாதம் முழுகாம இருக்கேன். என் தங்கச்சி மாசமா இருக்காளா? கை தட்டுகள் மக்களே, கை தட்டுகள், கை தட்டு கை தட்டு. எவனா தங்கச்சி மாசமா இருக்குது ஊரை கூப்பிடுறது கை தட்ட சொல்லுவாங்கடா. ஏன்டா பிறகு திணி பையன் குடும்பத்துல வந்தாங்க கண்ணே. அது ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு சப்பு. அதை போய் விபத்துன்றீங்க. அன்னைக்கு நான் வேணாம் வேணாம்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? உனக்கு பிள்ளை வளர்ந்தாலும் களி உருண்ட மாதிரி தானே இருக்கும். அந்த குழந்தைய எப்படியாவது உலக்கிட்ட குத்தி கொண்டு கருப்பா 18ஆம் படி கருப்பா நீ தான் கேட்கணும். எனக்கு கேட்கல மரியாதை மூடிட்டு. நான் 100 நாவல இருந்து கூட கந்து அது என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன் அத்தான். அப்படி சொல்லாதீங்க அத்தான். மச்சான் என் குடும்ப வாரிசு அழிச்சிடாதீங்க மச்சான். மச்சான் என் சப்புக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிளுகிழுப்பு ஆயிட்டு வரேன் மச்சான். கிளுகிழுப்பு வேணாம், நீயே முண்டமா குனிஞ்சுக்க. அழகுல யானை குட்டி மாதிரி போ மச்சான். நீ மன்னிச்சுக்கங்க மச்சான். ஏன் மச்சான்? காட்டுக்கு போகும்போது ஒரு காட்டுக்கோழியை கடிச்சு விட்டு. காட்டுக்கோழியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். என்னங்க அத்தான் அப்படி சொல்லி கட்டி பிடிக்காத வீச்ச மொத்தம் முழு போட்டு குத்துது போட்டு உயிரை வாங்குறேன். அத்தான் நீங்க எப்ப பார்த்தாலும் மண்டையிலே தான் அடிப்பீங்க அத்தான். கண்ணே சூம்பு அடியே சூம்பு அடியே சப்பு வா வா வாடி. ஏண்டி எடுவட்ட சிரிக்கி, ஏண்டி ஊரகத்த முண்டை, உலகத்த கட்ட முண்டை, ஏண்டி எடுவட்ட என்ன பார்த்தா ஏழை விட்டுக்கிட்டே இருக்க? அவ அவங்க அக்கா முதல்ல காட்ட போக. ஏண்டி நல்ல உலகத்துல உனக்கு ஆம்பளை இல்ல, ஏண்டி கொத்தரவங்க கொத்தரவத்த கத்திரிக்காய்க்கு கால் ஏய் சும்மா போடி. ஊர்ல ஆம்பளை கிடைக்கல போஸ் மாதிரி கிடக்க, அதுல போய் ஏறி என் புதுசு ஆளு மூக்கு முழியுமா இருக்காரு அவனை கிடைச்சாரு. ஏயா நான் ஒருத்திங்க இருக்கும்போது ஒரு வங்கச்சி கட்டி கொடுப்பேன். ஒன்னே இல்லை எங்கிட்ட வாங்க. இவர் என்ன ஒரு நகைச்சை கட்டி கொடுக்குறியா? அப்ப எங்க என்ன எங்க எந்த கணத்துல பாதாள கணத்துல தள்ளுறது? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என் தங்கச்சி கண்ணுல இருந்து அத என்ன கண்ணா அவர் சொன்ன மாதிரி சிரிக்காம பேசுடா. இல்ல அவசாரி பேல நீ எல்லாம் என்ன அழகுல பொண்டாட்டி அடிட்டு இப்ப என்ன ஊர் போட்டா குறை சொன்ன அங்க அச்சும் இல்லாம சப்பு சூம்பு. ஏய் எழுவட்ட சிரிக்க அவ முகரே பாரு. ஏயா உனக்கு முடிச்சுக்கிட்டு ரசனை கிசனை எதுவுமே இல்லை. என் புருஷனுக்கு என்னடி வேணுவே? முடிச்சுக்கிட்டு ஒட்ட அறுத்து விட்டு நான் அப்படியே அடிச்சு அப்படியே அம்மி கிளச்சு நசிச்சு அப்படியே நசிச்சு. சப்பு சண்டை வேணாம். என்ன சண்டை வேணும்? ஐயோ நம்பிராஜ குடும்பம் நடுத்தரவு அடிக்குதே. இல்ல அவன் எந்த காலத்துக்கு ஏய் தங்கச்சி சப்பு கோவப்படாதடா, உன் வாழ்க்கை போயிரு. சப்பு 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 நாடகத்துல போட்டதே தப்பு. முடிச்சுக்கிட்டு திரிய விட்டுறாண்டி. ஏய் நான் முடிச்சு கடிச்சு விட்டுருவேண்டி. மடுவு தெரியுது. மச்சான் எந்த காலத்துக்கு என்ன என் தங்கச்சிக்கு தொப்புளையே காணா? குந்தாணி பேல எதை போய் பார்த்திருக்கியாண்டு வருவே. என்னடா எரிஞ்ச நல்ல கருவ காடு மாதிரி முளைச்சு வந்துகிட்டு. ஏத்தா நீ மூடுத்தா நீ கண்டா எரிஞ்ச மசாலா. ஏய் போயா. எனக்கு அத கிளி மாதிரி போட்டாருந்தாலும் குரங்கு மாதிரி போவா பாட்டி வேணும் தானே. யாரு குரங்கு யாரு கிளி யாரடி குரங்கு ஒரே நத்து 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 தேங்காய்ல தட்டுமா தட்டி முறிய தட்டி நான் இங்கேத்துக்கா. ஒழுங்கா பேசு. ஏய் புடிச்சுக்கிட்டு நான் இங்கேரு அம்மி கல் இருக்குது விட்டு எடுத்து நசுக்கு நசுக்குன்னு எதுவுமே எல்லாம் ஆக்கி விடுவேன். நீ அம்மிக்கல்ல நான் குழாய்க்குள்ள வச்சு நத்து 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 அரைச்சு விடுவேன். கிழிச்சு விட போடி முதல்ல.
4 எலும்பு 4 கிலோ கறிய வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறியே ஏன் புருஷனை பாத்தியா இங்க என்ன இருக்கான் பயில்வான் மாதிரி இருக்காரு அடிச்சாருன வைய அப்படியே அப்படியே புளிஞ்சு விடுவான் நான் என் தங்கச்சி சாதாரண இல்ல, விஜயசாந்தி மாதிரி பறந்து பறந்து உதையும். சப்பு தங்கச்சி சப்பு. மாமா நீ ஒட்டி என்னை விட்டு போயிடாதீங்க மாமா நீங்க. ஆனா மணியண்டா மாமா நான் உங்க மேல 2 பேரும் ஒரே வீட்டுல புழங்கி இவ சமைக்கிறா, இவ சாமான் எடுத்து கொடுக்கறவ. குழம்புக்கு மிளகாத்தூளை மேல வச்சுட்டானா அந்த முண்டை எதை போடு. மாமா என்ன இப்படி சொல்றீங்க? அப்பனா ஏய் ராதா, அக்கான மெண்டல் ஒண்ணு நீ ஆசைப்பட்டதுக்கு நல்ல பொண்டாட்டி பெட்டெக்ஸ் அமைச்சிருக்கா. பின்னாடி தள்ளு முதல்ல. நம்ம 2 பேரும் அக்கா பெட்டெக்ஸ் பின்னாடி தள்ளிட்டு பேசு. இங்க வரு. இவ வீட்டுல இருந்தா பால் பாயிட்டு போறேன் கூட வர மாட்டேன். அவ வீட்டுல இருந்தா கரண்ட் புல்லு குறிக்க கூட. ஏய் ஏன் அப்படி சொல்ற? அப்ப முதல்ல உனக்கெல்லாம் அழகான பொண்டாட்டி கிடையாது. தங்கச்சி பேசிடி நம்ம 2 பேரும் தங்கச்சி வேமா வாத்தா என்னை காப்பாத்து. சப்பு. லிப்ஸ்டிக் பூரா போச்சு. நம்ம 2 பேரும் அக்கா ஆயிட்டோம். சரிங்கக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள சண்டையே சரிக்கா. ஏய் ஆம்பளைன்னு நினைக்கிறாங்க. ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி கட்டி பிடிக்கிறேன் நீ ஒரு மான கட்டுற. ஏன் அக்கா தானே அக்கா. நானும் அக்கால் ஒன்னாயிட்டா. பாடி தங்கச்சி ஏய் நம்பிராஜ குடும்பம் அதோட க்ளோஸ்ரா. ஏதோ 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 ஒரு மயக்கம், ஏதோ 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 ஒரு மயக்கம், அடிக்க படிக்க படிக்க படி வந்தது எனக்கு. அழகிந்தா இந்தா இங்க பாரு தெரியும், பழகிழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். நிலவி போலி பல பழங்குது, நினைக்க நினைக்க கருகருங்குது. மலரை போலி மினுமினுங்குது, மனசுக்குள்ளே குறு குறுங்குது. பல பழங்குது சில சிலங்குது, குறு குறுங்குது கிருகிருங்குது. பாரு தெரியும், இழுத்து வளர்ச்சி என்ன பாரு தெரியும். கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. கண்கள் பட்டதும் கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. பெண்மை என்பது உண்மை என்பது பேச்சில் என்றது வெக்கம் வந்தது. பெண்மை என்றது உண்மை என்றது பேச்சில் என்றது வெக்கம் வந்தது. இந்தா இந்தா எங்க பாரு தெரியும், என்ன பாரு புரியும். அட ஏதோ 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 ஒரு மயக்கம், அதிக படி எப்படி எப்படி வந்தது எனக்கும் உனக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. 100 வயசுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருமா நல்லா இருமா, மங்களம் உண்டாகட்டும். யாருன்னது? யாருது? சிவகங்கை வந்து ஆ, 100 கிராம் 70 ரூபாய்னாங்க. என்னது? கச்சக்கருவாடு சப்பு கச்சக்கரோட. சரி அது எதுக்கு? தொண்டைக்கு நல்லதுண்டாங்கடா. சப்பு. ஓ, திருக்க ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு கச்ச திருக்க ஒரு 1/2 கிலோ. இது திருக்கையா? கச்சக்கரு. கருவாடு தொண்டைக்கும் நல்லது. தங்கச்சி என்னனே கருவாடு மாதிரி தெரியல, வேற மாதிரில தெரியுது. யார் அது? அப்பா சொன்னாரு காவலுக்கு போன அண்ணன் வர்றாரு தோழி வர்றாரு. ஆனா இத்தனை பேர் வரும்போது புதுசால அந்த பிள்ளை வந்திருக்கு. யாரு? என்ன எப்படி இப்படி? உனக்கு எனக்கு என்னது? கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். யாருன்னு? நாத்தனா என்ன நாத்து? யார் நாத்தனா? எனக்கு எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். ஏய்! இந்த பூதி வாங்கினதுக்கு தான் கணியும் போல. இங்க வாங்க. நாத் ஐயோ ஐயோ என் தங்கச்சி டோப்பா முடி வந்துருச்சு. அண்ணா என்னது எல்லாம் ஒட்டுதாரா இங்க? அண்ணா இது மட்டும் தான் ஒட்டா இல்ல. ஏடா நித்திய அகோரி கலையரச மாதிரி இருக்கடா. ஐயோ அப்படியே இருக்க பாவி. அப்ப கம்மாப்பட்டிக்கு போய் ராதாகிருஷ்ணன் என்ன சென்னா மதுரை புடுங்கன்னு சொல்லட்டும். அண்ணே என் தங்கச்சி இந்திரா காந்தி மாதிரியே இருக்குனே. அண்ணா அது மட்டும் தான் ஒட்டா இல்ல, மத்தது எல்லாமே எல்லாமே ஒட்டு பூரா புடிங்கி பாக்குறீங்களா? ஏன் எதுக்கு நான் புடிங்கி பாக்குறேன்? அதுக்கு தான் எங்க அண்ணன் இருக்காருல்ல. இத பாரு. இது என்னன்னு இது? இது கம்மா கண்ட. அப்படியா? அப்போ திராட்சை வந்து காமிட்டா. ஐயோ அண்ணா என்னனே நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு. என்னனே பறைய வெட்டிட்டு வா போ.
ஏன் இவ்வளவு சோர்ந்து போய் நிக்கிறேன்? அண்ணே, அண்ணே பா. அண்ணே கையை பிடிச்சு. ஏய் விட்டா மைதா மாவு பண்ணவே வாடா. நாத்தனார் ரொம்ப அழகா இருக்காங்க. அத்தா அது மேட்ச் ஜாக்கெட்டை பார்த்தாய். இதெல்லாம் யார் வேலை? ஜெயப்பிரியா வேலை. எவன் குடிய கடிக்க 77 பொட்டு வச்சு. அவ ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. என்னங்க மச்சான்? ஏய், எனக்கு எதுக்கு எங்க அண்ணனை கட்டி பிடிச்ச பிச்சு வா. இனிமே தொட மாட்டேன் நாத்தனார். அண்ணே ஏய் ஏய் நோண்டா. என்னமோ உடையுது. ஐயோ உள்ள பெருச்சாலி விட்டு. விட்டுது மச்சான். ஏய் விட்டுது. ஐயோ அண்ணா நீ வானங்க கையெடு கையெடு. கட்டிங் மலை மாதிரி. எனக்கு எதுக்கு எங்க அண்ணனை கட்டி கட்டி பிடிக்கிற? நாத்தனா மயக்கமா வருது நாத்தனா. ஏன் என்ன பண்ணீங்க? 3 மாசம் முழுகாம அது ஆத்தி, நான் என்ன பண்ணுவேன்? இந்த கிரகம் வேறையா? ஒரு கிரகத்தையே சமாளிக்க முடியல, ரெண்டாவது கிரகம். அண்ணே இதுக்கு புள்ள பிறந்தா என்ன எப்படின்னு கூப்பிடும்? அவியத்தை எப்படியாவது கூப்பிடட்டும் நாத்தனா. ஐயோ அண்ணே நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மயக்கமா வருது அண்ணே. நான் மாசமா இல்ல. உங்களுக்கு மயக்கமா வருதா? அந்த மயக்கம் இல்ல, அதிர்ச்சி மயக்கம். உங்களுக்கு மயக்கமா வருதா? இல்லையே, எனக்கு மயக்கமா வருது உங்க அண்ணன் காரணம். உங்களுக்கு எனக்கு அதிர்ச்சியில மயக்கம் வருது, வேற எந்த மயக்கமும் இல்ல. எதுக்கு இப்படி நோன்ற? பாருங்க நாத்தனா. ஐயோ அண்ணா, உங்க அண்ணன் எதுல அடிக்கிறாரு? நீ எதுக்கு அதை திறந்து போட்டுட்டு இருக்க? அது என்ன பொருள் காட்சியா? ஒரு ஆணியை வச்சு இருக்கு. இந்த பிள்ளை போட்டிருக்கல, மாறாப்ப ஏதாவது தெரியுதா? நான் போட்டுருக்க ஏதாவது தெரியுதா? நீ மட்டும் இதுக்கு திறந்தே வச்சுட்டு இருக்க. நீங்க எல்லாம் வஞ்சகமானவங்க. ஏன்? நல்லா இருக்கிறத எல்லாத்துக்கும் இல்லாம கவிச்சிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். அதுதான் இயற்கைக்கு செயற்கைக்கு உள்ள வித்தியாசம். அண்ணா பரவாயில்ல வந்துட்டு இருக்கு. அலலோ அலலோ அலலம் சோலலமே அலலோ அலலோ அலலம் சோலலமே அலலோ ஒண்ணு கூட புகழ்னா. என்னது கொஞ்சம் கூட பெண் என்றால் அச்சம்படம், நானும் பயிர்ப்பு இருக்கணும். இந்த பிள்ளைகிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. ஞானம் என்கிட்ட இருக்கு, உங்க அண்ணன் பைப் இருக்கு. பயிர்ப்புடா. அது பயிர்ப்புமா? பயிர்ப்பு. ஐயே அட ஆடு காலி முண்டை. நான் அடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு உடக்கத்தை ஓடையில விட்டு இந்த மாரி அடக்க உடக்கம் இல்லைன்னா எங்க அப்பா உன்னை கொண்டே விடுவாரு. மூடி வை, மூடி வச்சாதான் மரியாதை. திறந்து வச்சினா காரிட்டு துப்பிடுவாங்க. மூடி வச்சானா மரியாதையா இருக்கும். மூடி வச்சா யாரும் வாங்க மாட்டாங்க, திறந்து வச்சாதான் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது என்ன உடம்புன்னே எனக்கே தெரியலையே. கரும காராச்சேவா சாப்பு சப்பு. அண்ணா அந்த பிள்ளைக்கு புடவை கட்டி விடுவோமா? கெட்டி விடு நாத்தனா. வேணாம் கெட்ட ரோக்கர். எங்க அத்தான் அண்ணே புள்ள மாசமா வேற இருக்கு. மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வளைகாப்புலாம் வேற விடணும். வளைகாப்புலாம் விடணும். அப்பா கிட்ட சொல்லி 7-8 விதமான சாப்பாடு செஞ்சு அப்படின்ட்டு அப்பாட்ட சொல்லி 7 விதமான சாப்பாடு செஞ்சு அடி பாதகத்தி உள்பாவடை இல்லாம டிவி கவரை தூக்கி டிவிக்கு மூடிய கவர். ஐயோ என்னது இந்தாடி டிவி மேல உர பிள்ளை வந்துருச்சா சாப்பு? ஐயோ நாத்தனா உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை நாத்தனா. போங்க, இங்க வந்தீங்கன்னா நான் என் நாத்தனா அப்படியே இருந்துக்குருவேன். ஏத்தா எங்க தூக்கி அவளை பாசம் ஒரு பறவை பகல என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிற்காது. அதில் கூட்டம் ஆளுக்கு ஒரு புறமா இருந்து முருகன் எடுத்து பரவணும். வேலுமலை சாரல் தபா முன்னுக்கு வருவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. மதிப்பு குறைவர் யாராவது வந்தால் வருவாங்களா? யார வர ஒரு சூத்து ஊத்தி வரும். என் மயன் வேஷம் கட்டி வருவார். மயன அந்த ஆள் எதுக்கு இங்கே வர்றாரு? மயன் மாயலோகத்துல இருந்து. ஓஹோ எதுக்கு இங்கே வரணும்? சும்மா வித நெல் வாங்கிட்டு போறது. சண்டை சண்டை நம்ம கிட்ட
என்னதுக்கு போடுறாரு? மண்டே உடச்சு விடுவேன். எல்லா விஷயம் தெரியுமா அபி? என்ன எல்லா விஷயம் என்ன தெரியும்? எத்தனையோ வழி. கோழி முட்டைக்கு சனி மூளை எங்கன்னு தெரியுமா? இல்ல புளியங்கொட்டைக்கு தான் சனி மூளை தெரியுமா? என்ன தெரியும் எல்லா விஷயம்? அப்புறம் எல்லா விஷயம் தெரியும் நீங்க அப்புறம் மண்டே பொழந்து போட வந்தால. யாரும் போயிடாதீங்க. வள்ளியா நாரதரான்னு பார்ப்போம். அடிச்சு பிராய்லர் கோழி கிழிச்சு 2 பக்கமும் தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருவீங்க. எனக்கு ஒரு 1/4 கிலோ மட்டும் ஈரல். ஆளலாம் சார். சோ சோ